ஸ்வீட் சாப்பிட்றாங்க, வெள்ளை சக்கரை தான். டீ குடிக்கிறோம், வெள்ளை சக்கரை தான். ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு 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 பாலோ அல்லது பாலில் கலந்து குடிக்கிற சத்து மாவு பொருட்களோ இதுலேயும் அந்த வெள்ளை சக்கரை கலந்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வெள்ளை சக்கரை ஒரு மாதத்துக்கு ஒரு நபர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வருடத்திற்கு எவ்வளோ நம்ம எடுத்துப்போன்னு பாருங்கள். அப்போ இது சராசரியாக வருடத்துக்கு ஒரு நபர் ஒரு 10 கிலோ சர்க்கரைக்கு மேலே நம்ம பயன்படுத்திடுறோம். அப்போது இவ்வளோ சர்க்கரை உள்ளே போகும் பொழுது இந்த வெள்ளை சர்க்கரையினுடைய பண்பு குணாதிசயம் என்ன அப்படின்னா, மூட்டுகளில் பலவீனத்தை ஏற்படுத்தும் மற்றும் ஓட்டைகளை சிறு ஓட்டைகளை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ தொடர்ச்சியாக நாள் கணக்காக அப்படியே வருடக்கணக்காக பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது நேரடியாக மூட்டை பாதிக்குது. சீக்கிரமாக மூட்டு வறட்சி ஆகுது. ஜாயிண்ட் டீஹைட்ரேஷன். மூட்டு சாதாரணமாக காலை வச்சு உட்காந்து ஆட்டினாலே சத்தம் வரும். இது ரொம்ப ஒரு 70 வயசில் வந்தால் பிரச்சனை இல்லை, பயன்படுத்தி ஜவ்வெல்லாம் தேஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 25 வயசு 30-35 வயசில் வந்தால் காரணம் என்ன?